இப்ப லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா பார்வதியும் கமருதீனும் மாறி மாறி உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாறி மாறி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுல வேற என்னது பேபியா, இன்னொருத்தர் பேபி என்ன வாயை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறான். கமருதீன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத அவர் காமிக்கிறாரு. பார்வதி எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது இப்ப தெரிய வருது. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, ரெண்டு பேருமே ரெட் ஃபிளாக் தான் அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இல்லாத அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இப்ப கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா பயத்துல என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம பழைய மேட்டர் எடுத்து வச்சு இப்ப சண்டை போடுறான். டேய் அது எப்பயோ முடிஞ்சுதுடா, அதுக்கப்புறம் இந்த மசாஜ் தெரப்பில நைட்ல பண்ணிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் என்னடா, அதுதான் எனக்கு புரியல. கமருதீனை தூக்கி போட்டு புழக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இப்ப பார்வதி ஃபேமிலி வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் தங்கிறது பிடிக்கல, ஓகேங்களா. அதுக்காக பழைய காரணத்தை எடுத்துட்டு வந்து இப்ப பேசுறது தப்பு கிடையாது. ஏன்னா அந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சரியான காரணம் தான். ஏன்னா பேட் டச் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பார்வதி வச்சுட்டாங்க. அதுக்கு நீ தூக்கி போட்டு உத பிரச்சனை இல்லை. ஆனா எப்போ உதச்சிருக்கணும், உனக்கு மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி நீ உதச்சிருக்கணும். இப்போ அது எடுத்துட்டு வந்து லைவ்ல போட்டு சரியான சண்டை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேரை எட்டி உதைக்கிறான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விட்டா பார்வதி போய் அடிச்சிடும் போல 2 அடி, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, இது உன் வீடு இல்லடா, நீ இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணுறதுக்கு இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுறதுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கு வந்து ஏதோ வகையில் நேரம் சரியில்லை. அவன் ட்ரிகர் ஆகிறத பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேபி கையை வச்சிருவானோ அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பார்வதி ஓடுறாங்க தெரிச்சு, எப்பா சாமி என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கமருதீன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அது சரியில்லை. அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவும் நல்லா இல்லை. விஜய் சேதுபதிக்கு அது தப்பாகவும் தெரியாது, அது வேற விஷயம். ஏன்னா என்ன பண்ணாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்குள்ள பர்சனல், என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. 2 அடி அடிச்சா கூட அவங்களுக்குள்ள பர்சனல், அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மனுஷன் போயிடுவாரு. எனிவேஸ் இப்போ என்ன மேட்ரு, எதனால இந்த கிளாஷ் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போச்சு அப்படின்றத சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்துருமோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ண மேட்ரு. ஸோ அதுக்கப்புறமா எதுக்கு இவ்வளோ பெரிய சண்டையா மாறுச்சு அப்படின்றத பார்த்துடலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கமருதீனுக்கு என்ன பிரச்சனைனா பார்வதி ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரக்கூடாது, 24 மணி நேரம் தங்கக்கூடாது, ஓகேங்களா. இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு அவன் அந்த பேட்டச் திவாகர் கூட பேசின விஷயத்தை எடுத்து அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். எப்படி நீ அது பேசுவ, இன்னும் எனக்குள்ள வந்து அது இருக்கு, இன்னும் எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராமாவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு அதெல்லாம் ஓகே, உனக்கு வந்து உன் மண்டைக்குள்ள இன்னும் அது ஓடிட்டு இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா நீ இப்போ எதுக்கு அதை எடுத்துட்டு வந்து பேசுற, அதாவது இவ்வளோ நாளாக உனக்கு பிரச்சனை இருந்ததுல, அப்புறம் எதுக்கு திருப்பி பார்வதி கூட க்ளோஸ் ஆன, இல்லை அதையும் தாண்டி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அதனால தானே வந்து பேசினேன். அப்போ அதையும் தாண்டி ஃபீல் இருந்தது இல்லடா வெண்ண, அப்படி இருக்கும்போது திருப்பி அப்ப அதையும் தாண்டி அந்த ஃபீல் இப்பயும் தானே இருக்கணும். இவ்வளோ நாளாக அதையும் தாண்டி ஒரு ஃபீலிங் இருந்ததான், அதனால அதை மறந்துட்டு இப்போ வந்து இது பண்ணாராம். இப்போ அந்த ஃபீல் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவனே சொல்றான், இல்லை பார்வதி எனக்கு வந்து ஃபீல் எல்லாம் போயிடுச்சு, அவங்க கூட எப்படி பழகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் பக்காவாக தெரியுது. பேக் கஷ்டம் கமருதீன், பேக் கஷ்டம். அவனை பொறுத்த வரைக்கும் ஓகே இவ கூட நம்ம இருந்தோம்னா ஃபேமிலி ரவுண்டில் நம்மளை வந்து பலி கொடுத்துருவா, இப்பயே நம்ம பேக் அடிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி பேக் அடிக்கிறான். ஆக்சுவலாக கமருதீன் வந்து பெரிய தப்பு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னதான் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்போ இதை பார்த்துட்டு தானே அவங்க வருவாங்க. இப்போ நார்மலாக கமருதீனை வந்து கூப்பிட்டு வச்சு கும்மி இருக்க மாட்டாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு பார்வதியோட ஃபேமிலி இன்கேஸ் இப்போ எப்படி சொல்கிறது, இது வந்து நேற்று நடந்த விஷயம் தான், ஓகே நம்ம லைவில் பார்க்குறது அப்படின்னும் போது இன்னைக்கு அந்த ஃபேமிலி வந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு நாளைக்கு புதன்கிழமை, அதாவது நம்ம புதன்கிழமை எபிசோட பார்க்கும்போது அவங்க உள்ளே வந்திருப்பாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து இதை பார்த்துட்டு வந்தாங்கன்னா கமருதீனை போட்டு கிழிப்பாங்களா மாட்டாங்களா? இந்த அளவுக்கு நம்ம பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் இப்படி பிஹேவ் பண்ணுறானே, 2 பேரும் ஓகே என்னதான் 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி எல்லா வித்தியும் பண்ணியிருந்தாலும் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் ஒன்றா தானே பேசி பழகினாங்க. இப்போ எல்லாத்தையும் பேசி பழகிட்டு ஃபேமிலி வரும்போது நம்ம பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு வச்சு கிளிப்பாங்களா மாட்டாங்களா, அவங்க அண்ணன் கூப்பிட்டு வச்சு கிளிப்பாரா மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு கமருதீனை தூக்கி போட்டு புழக போறாங்க பார்வதி ஃபேமிலியிருந்து வருது. அதுக்கு இவனே பார்த்தீங்கன்னா ஒரு இதை எடுத்து கொடுத்துட்டான். அது கமருதீனுக்கு ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் நான் கூட. ஏன்னா அவங்க அடிக்கடிக்க சிம்பதி இவன் பக்கம் ஒர்க் அவுட் ஆகுன்னு எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆக விடாமல் இவனே பார்த்துப்பான் போல. ஏன்னா இன்னைக்கு இவன் பிகவ் பண்ணுறதை பார்க்கும்போது எல்லாருக்கும் கமருதீனை டேய் என்னடா இன்னும் இந்த பொறுக்கி வேலையை நீ உள்ளேடா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவன் லிட்டரலாக மிரட்டுறான், எட்டி உதைக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஓகே என்கிட்ட வச்சுக்காத வந்தனா அவ்வளோ காலி பண்ணுறேன், இதே வார்த்தையை சொல்கிறான், இன்னும் காலி பண்ணுறேன் என்கிட்டலாம் வச்சுக்காத அவ்வளோதான் மூடு வாய மூடு என்னென்னமோ பேசுகிறான். எனக்கு இதெல்லாம் பேசும்போது டேய் நீ ஒரு ஷோவில் இருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையாடா? இதில் வேற சொல்கிறேன் பார்வதி நீ அந்த மேட்டரை எடுத்துகிட்டு போய் சொன்னது தப்பு இல்லை, பேட் டச்சுன்ற மேட்ரை. ஆனால் அதை சொன்னது யார்கிட்ட சொல்ல, திவாகர் மாதிரி ஆள் கூட எதுக்கு டிஸ்கஸ் பண்ணேன், அவர் மாதிரி ஆள் கூட யாரும் டிஸ்கஸ் பண்ண, எனக்கு அவர் தான் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தார் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி சொல்ல. ஆமாம் உனக்கு வந்து உன் பேச்சை கேட்குற எல்லாத்துக்கும்
ஆமா சாமி போகிற ஆள் தானே உனக்கு செட் ஆவாங்க, ஏன் கானா வினோத் அமித் மாதிரி ஆளுங்கிட்ட உன்னால் பேச முடியாது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது ஒன்று எனக்கு அப்போ தான் எனக்கு சிரிப்பு வந்தது. ஆக்சுவலாக பார்வதி நினச்சிருப்பாங்க போல, அட பைத்தியமே அதனால தானே மக்ருதீனை உன்னையே கூட வச்சிருந்தேன், நீ உன்னால மக்கா தாண்டா திடீர்னு எப்படா பார்வதியோட மைண்ட் செட் இப்போ இப்படி தான் இருக்கும். இந்த மக்குக்கு எப்படி திடீர்னு வந்து மூளை வேலை செய்யுது, அந்த இருக்கிற பிரச்சனை எடுத்து இப்போ பேசுகிறான்னா இந்த மக்ருதீனுக்கு ஏதோ ஒன்று விஷயம் நடந்திருக்கு. நான் தான் சொல்லணும், இதுங்க ரெண்டும் ஜெனியூனாக லவ்வே பண்ணல. கமருதீனுக்கு அரோரா மேலே இருந்தது ஒரு ஃபீலிங், அவன் வந்து அரோரா கரெக்ட் பண்ணணும் தான் நினச்சான். அது ஒவ்வொரு இடத்துலையும் அவனும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன நான் நினச்சிருந்தா அரோரா கூட மோர் தென் ஃப்ரெண்டு போயிருக்கலாம், ஆனால் நான் போகல. ஏன்னா பார்வதிக்கு வந்து நான் உண்மையாக இருக்கும்னு நினச்சேன். நீ போயிருக்கலாம், ஆனால் போகலன்னா என்ன, அரோரா கிட்ட போயிருந்தா செருப்பு கழட்டி வச்சிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ கூட ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. துஷார் கூட அரோரா க்ளோஸாக இருக்கும் போது கமருதீனுக்கு வயிறு வாயெல்லாம் எரிஞ்சுது. அதை வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த பாத்ரூம் கிட்ட உட்காந்து பேசும்போது அரோரா கூப்பிட்டு வச்சு அவங்க கூட எதுக்கு உட்காந்துட்டு இருக்கேன், அவங்க கூட எதுக்கு பேசுகிறேன், அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்ட வாய் தானே இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இவனை வந்து தட்டி விட்டுது, இவன் அரோராவை தட்டி விடல. இவன் இப்போ கமருதீன் பேசுறதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவர் ஏதோ அரோரா வந்து கமருதீன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டு, இல்லை இல்லை எனக்கு பார்வதி தான் அரோரா பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஏதோ விட்டு, புரியுதுங்களா, பார்வதிக்காக அரோரா விட்டு கொடுத்துட்டு வந்த மாதிரி பேசுகிறாப்புல. இவனோட பக்காவான கேடி வேலை என்னன்னா, ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ட்ரை பண்ணியிருந்தான், ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு நினச்சான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு பக்கம் க்ரீன் சிக்னல் வந்தோடனே அரோராக்கு வந்து ரெட் சிக்னல் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே சரி ஓகே க்ரீன் சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். இவ்வளவுதான் இவன் ஆடினது, இவ்வளவுதான் கேம். இந்த வீட்டில் அவன் இந்த பிக் பாஸ் வீட்டில் அவன் ஆடின கேம் என்னன்னு சொல்லுங்க. அவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்ததா, ஏதாவது டாஸ்க் இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளாட்லான்னு ஏதாவது இருந்ததா? அவன் ஆடினது ஒரே ஒரு கேம் தான், ரெண்டு பேர் பொண்ணுங்களுக்கு நடுவில் ஒரு கேம் ஆடிட்டு இருந்தான். இப்படிப்பட்ட மட்டமான கேம் விளாட்னவன் டாப் 5ல போறதுக்கு சேனல் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்னடா இந்த சீசன்ல எவ்வளவு அழிச்சாட்டி திட்டம் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு, என்ன கன்றாவிடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அப்பட்டமா தெரியுது ரெண்டு பொண்ணுங்களை வச்சு சூப்பராக கேம் விளாட்டான். இப்போ அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா விலைக்கு போயிடுச்சு, இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இப்போ ஃபேமிலி வந்தோன்னே சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி ஓகே சொல்லுவியா நீ, அது எப்படி நீ சொல்லுவேன், உன் ஃபேமிலி வந்து எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்ககிட்ட பாயிண்ட் இல்லை, அதாவது உன் ஃபேமிலி வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு பெருசாக பாயிண்ட் இல்லை. உடனே பழைய டாபிக் எடுத்துட்டான். பழைய டாபிக் அதை பேட் டச்சுன்னு எப்படி சொல்லுவேன், நான் உன்னை தொட்டனா அப்படின்னு கேட்குறான். டேய் நீ தொட்டியா இல்லையான்னு எப்படா வந்து கேட்குற, அதுக்கப்புறம் பல தடவை ரெண்டு பேரும் தொட்டுக்கிட்டீங்களேடா, ரெண்டு பேரும் நைட்டில் தொட்டுக்கிட்டீங்களே, மசாஜ் தெரப்பி போச்சே, நாங்கள் பார்த்தோமே, நாய் குலைச்சிது, அந்த ஆக்டிவிட்டி டோருக்கு பின்னாடி ஏதோ போய் பண்ணீங்களே, லிப்ஸ்டிக் கரை இங்கே இருந்தது, எப்படி வந்தது சாமி, இதெல்லாம் நடந்ததுல, இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் நடத்துகிற மாதிரி புருஷன் முன்னாடி மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து நீ எனக்கு அப்ப சொன்னல அது இன்னும் எனக்கு வலிக்குது. பா இவனா மாதிரி ஒரு கேவலமான ஆளை பார்த்துருக்கவே முடியாதுங்க. உண்மையிலே சொல்றேன், ஒன்னா நம்பர் ஒஸ்ட்னாலும் ஒஸ்ட். இந்த இடத்துல பார்வதி சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பார்வதி எப்படி வந்து அதாவது கமருதீனை வந்து தன்னோட கேமுக்காக யூஸ் பண்ணிச்சோ அதே தான் இவனும் பண்ணுறான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உத்தம அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். அவனை தொட்டனா அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்குற கேள்வி கரெக்டு. இதெல்லாம் சண்டை எப்போ போட்டிருக்கணும், பார்வதிக்கும் அந்த திவாகர் அந்த மேட்டர் ரிவீல் பண்ணார்ல, வைல்ட் கார்டு வந்து ரிவீல் பண்ணாங்கல்ல, அப்போ சண்டை போடல. அதோட உனக்கு வந்து உண்மையிலே சூடு சொரணை ஏதாவது மூளை ஏதாவது இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும், அப்பயே கட் பண்ணிட்டு வந்துருக்கணும் கரெக்டாக. திருப்பியும் பார்வதி வந்து காமு அப்படின்னு சொன்னோன்னே இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறத நீ ஓடிட்டு இப்போ என்னடா நீ வேஷம் போடுற. எனக்கு என்னன்னா இப்போ எல்லாருமே சொல்றாங்க அவனுக்கு உள்ள வந்து இன்னும் அந்த வலி இருக்குது, அதனால தான் அவன் கத்துறான், நீ வந்து சொன்னது வந்து அப்போ தப்பு தானே, அதனால அவனுக்கு இன்னும் ஃபீலிங் இருக்குது அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு பார்வதி நீ ஆடின கேமு ஏதோ ஒரு நல்லா இருக்கும் நல்லா இல்லையா ஏதோ ஒரு அழிச்சடியம் பண்ணி தொலைச்சிட்டேன் ஓகேவா. இப்போ என்னன்னா உன் ஃபேமிலி வராங்க வரல அதெல்லாம் விட்டுதல்லு. இப்போ ஒருத்தன் வந்து இந்த ஏறான், உன்னால் பேச முடியாததுக்கு பேசிக்கான காரணத்தை பார்வதி யோசிச்சாலே போதும். திருப்பி நீ இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாதான் இந்த கேம் வந்து ஈக்குவலாக போகும். இப்போ என்னன்னா கமருதீன் வந்து அடின்னு அடிக்கிறான், பார்வதி வந்து எந்திரிச்சு தெரிச்சு ஓடுது, சோத்தெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு ஓடுன்னு ஓடுது, அந்த அளவுக்கு ஓடுது. பேபி அப்படின்னு பேபியா வாயகையெல்லாம் வச்சிருவேன், யாரை பார்த்து பேபின்னு பேபி எப்பா இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை வாட்டி நம்மளுக்கு இரிட்டேட் ஆயிருக்கு. பேபி பரவாயில்லடா இவன் பேசுறதுல இந்த ஒரு இதை பார்க்கும்போது பேபி, அதாவது இவ்வளோ நாள் அப்போ தடவும் போதெல்லாம் பேபி நல்லா இருந்ததா, அப்போ எங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும். இப்போ எனிவேஸ் அவனுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு அந்த பேபின்னு கூப்பிட்டுது. ஆனால் செம்மையாக கமருதீன் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான். அது அவனுக்கு பாசிட்டிவாக முடியுமா நெகட்டிவாக முடியுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.